அதாவது வாழ்க்கையில நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு பக்கம் திறமசாலிகள் இருக்காங்க, ஒரு பக்கம் சாமர்த்தியசாலிகள் அல்லது புத்திசாலிகள்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டேலண்ட் வர்சஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்றைக்குமே டேலண்ட்டு இருக்கிறவங்க ஸ்கில்லு, அதாவது எனக்கு ஒரு திறன், டேலண்ட்னா எனக்கு இருக்கக்கூடிய கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திறன். இந்த திறனை மட்டும் வச்சு நான் ஜெயிக்க முடியுமா வாழ்க்கையில்? கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதுக்கு புத்திசாலித்தனம் வேணும். புத்திசாலித்தனம் என்பது டைனமிக். அதாவது இப்போ இந்த திறனை நான் எங்க, எப்படி, யார்கிட்ட, எந்த வழியில பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். அது வந்து டைனமிக்கா மாறும். ஆனா ஸ்கில்லுங்கிறது உள்ள இருக்கிறது, டேலண்ட்டுங்கிறது எனக்குள்ள இருக்கிறது. அதை நான் வளர்த்துக்கிட்டே போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் தொழிலில் உங்களுக்கு நல்லா பண்ண தெரியும். உங்க அப்பா கிட்ட நீங்க படிச்சிருக்கிறீங்க, பரம்பரையா நீங்க பண்றீங்க. திறமையான ஒரு ஹோட்டல் அதிபரோட பிள்ளை நீங்க. அதில் அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த டேலண்ட்டு இன்பானா உங்களுக்கு இருக்கு. உங்களுக்குள்ள அந்த ஒரு திறன் ஆல்ரெடி இருக்குது. ஆனா இப்போ ஒரு புது ஊர்ல போய் நீங்க ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய புத்திசாலித்தனம் வேணும். வெறும் திறமையை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கடையை போய் ஒரு இடத்துல போட்டோம்னா நீங்க வியாபாரத்தில் ஜெயிச்சிட முடியாது. எந்த இடத்துல இந்த ஹோட்டல் தொழிலை நான் வைக்கணும், அந்த இடத்துல மக்கள் வருவாங்களா, அந்த இடம் நான் ஆரம்பிக்க போற ஹோட்டலுக்கு உண்டான ஆடியன்ஸு, அதுக்கு உண்டான டார்கெட்டு வந்து கஸ்டமர் அந்த ஏரியாவில் இருக்குதா, பொட்டென்ஷியல் இருக்குதா, கூட்டம் வருமா, விலைவாசி வந்து நான் நினைக்கிற அந்த ரேட் அந்த இடத்துல வைக்க முடியுமா, அந்த லொக்கேஷன் கரெக்டா, அந்த இடத்துல எனக்கு அந்த தொழிலை சரியாக செய்வதற்கு எனக்கு பர்மிஷன் கிடைக்குமா, இது மாதிரி ஒரு 1000 விஷயம் இருக்கிறது. அதுக்கான முதலீடு எவ்வளோ, அந்த முதலீடு என்னிடத்தில் இருக்குதா, இது மாதிரி ஒரு 1000 விஷயம் இருக்குது. இதுக்கும் அந்த ஹோட்டலுங்கிற அந்த திறமைக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த ஒரு திறமை இருக்க வேண்டும். இதுக்கு பேர் பிஸ்னஸ் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. இதையுமே ஒரு டேலண்ட்டுன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் இது மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம் என்பது. அதாவது இது டைனமிக்கா மாறும். அதாவது எண்ட் ஆஃப் த டே ஒருத்தனுக்கு அந்த திறனும் இருக்கணும், புத்திசாலித்தனமும் வேணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டுமே நீங்க வாழ்க்கையில மிக உச்சத்தை அடைய முடியும். அதனாலதான் நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க. ஆனாலும் அவங்களால அது அடுத்த லெவலுக்கு அதை கொண்டே போக முடியாம ஸ்டக் ஆகி நிற்பாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். ஸோ அது வந்து புத்திசாலித்தனம் என்பது டோட்டலி டிஃப்ரெண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது வந்து நாம அது சில பேருக்கு ஓப்பன் மைண்டடா இருக்கணும். நீங்க இதுதான் எனக்கு புத்திசாலித்தனம், இதோட நான் கத்துக்கிட்டு இதோட முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க இருக்கவே முடியாது. இது வந்து டைனமிக், கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொழில் எப்படி செய்து கொண்டிருந்ததை இன்னைக்கும் நான் அதே மாதிரி செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த காலத்துக்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொண்டே போக வேண்டும். இதுதான் புத்திசாலித்தனம். டேலண்ட்டுங்கிறது அப்படி இல்லை. இது எல்லா துறையிலும் நீங்க பார்க்கலாம். அதனாலதான் நிறைய தொழில்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு நல்லா போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தொழில் காணாமலே போய்விடும். அவ்வளவு சிறப்பாக உச்ச கட்டத்தை அடைந்த ஒரு ஸ்தாபனம் ஒரு 2 ஜெனரேஷனுக்கு நல்லா போகும், 3வது ஜெனரேஷனுக்கு அது ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா அங்கே புத்திசாலி, ஏன் திறமை இல்லாமல் இல்லை, திறமை இருந்ததுனால தான் அது 20 வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் அங்கே எது மிஸ் ஆச்சுன்னா புத்திசாலித்தனம் மிஸ் ஆச்சு. இன்னைக்கு ஒருத்தன் புதுசாக ஆரம்பிப்பான், அவன் வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவான். காரணம் என்னன்னா திறமை மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அடாப்டேஷன். புத்திசாலித்தனம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து டைனமிக்கா மாறிக்கொண்டே இருக்கும். அதை நாம உள்ளுக்குள்ள கொண்டு வரலன்னு சொன்னா நிச்சயம் எவ்வளவு பெரிய திறமையா ஒருத்தன் இருந்தாலும் அவனால வளர முடியாமல் போயிடும். இன்னைக்கு நீங்க சமுதாயத்துல எல்லா துறையிலும் இதை பார்க்கலாம். நீங்க தொழில ரீதியாக இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு வேலை செய்யற இடத்துலாவது இருக்கலாம். இப்போ அந்த காலத்துல, இப்ப என்னையவே எடுத்துக்கங்களேன், அந்த காலத்துல குருமார்கள் எல்லாம் வேற மாதிரி இருந்தார்கள். அவங்க எங்க போனாலும் ஒரு ஆசிரமம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஒரு குடியில எல்லாரும் போய் கத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு எல்லாரும் வரவழைக்கப்பட்டு அவர் அங்கேயே உட்கார்ந்து இருப்பாரு. ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையில மக்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க. பெரிய பெரிய அரசரோட பிள்ளைகள் போய் கற்றுக்கொண்டார்கள்.
குருகுலத்தில் போய் முறைப்படி அவருக்கு சேவை செய்து இப்படி எல்லாம் செய்து இந்த ஞானத்தை பெற்ற நானே பல மொனஸ்ட்ரிக்கு போயிருக்கேன், பல விதமான ஆசிரமங்களுக்கு சென்று நிறைய விஷயத்தை கடந்த 35 ஆண்டுகளாக கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி இன்னைக்கு நான் இன்னொரு ஜென்ரேஷன் கொடுக்கணும்னா இன்னைக்கு மக்கள் வர தயாராக இல்லை. அப்போ அந்த அந்த திறன் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் அது கூட இந்த காலத்திற்கு ஏற்ப இதை மாற்றி அமைக்கணும். அதுக்குண்டான புத்திசாலித்தனம் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு என்னால் பண்ண முடியாது. இப்போ நான் கற்றுக்கிட்ட எந்த குருமார்களும் இந்த மாதிரி காணொலியில் பேசலை, இந்த மாதிரி யூடியூப்லையோ இல்லை நிறைய டிஜிட்டல் மீடியாவில் பேசலை. அப்போது இதுக்கு என்னை நான் மாற்றவில்லை, அந்த புத்திசாலித்தனம் எனக்கு இல்லை என்று சொன்னால் இந்த உண்மை என்னால் வெளிக்கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதற்கு நான் பல விஷயத்தை கற்றுக்கணும். அன்னைக்கெல்லாம் நடந்தே ஊராக சென்று இந்த ஞானத்தை கொடுத்தார். இன்னைக்கு நான் நடந்து போய் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் நான் சென்னையில் இருக்கேன், நாளை கோயம்புத்தூர்ல இருக்கேன், நாளன்னைக்கு சிங்கப்பூர்ல இருக்கேன், அடுத்த நாள் இன்னொரு ஊர்ல இருக்கேன். ஸோ இந்த டெக்னாலஜி, இந்த வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, இந்த டிஜிட்டல் யுகம், இதுக்கு எல்லாமே நான் என்ன அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம் என்று சொல்கிறோம். ஸோ இந்த ஆத்ம ஞானம் என்பது எனக்குள்ளே இருக்குது. பிறப்பிலேயே எனக்கு பூர்வ ஜென்மத்திலிருந்து கிடைத்தது. பல குருமார்களிடம் போய் இதை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, எனக்குள்ள இது இருக்குது. இது டேலண்ட்டு. ஸோ இது மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஆன்மீகத்தில் உச்சகட்டத்தை அடைந்த ஒரு மனிதர், ஞானோதயம் அடைந்தவர். ஆனால் அவருக்கு அந்த ஞானம் இருக்கு, இதை மக்களுக்கு சொல்லணும்னு அவர் முயற்சி பண்ணி அவர் முயற்சி பலன் அடையலை. அவருக்கு ஒரு விவேகானந்தர் தேவைப்பட்டார். ஏன்னா விவேகானந்தருக்கு தான் அந்த புத்திசாலித்தனம் இருந்தது. ஞானம் மட்டும் இல்லை, அது கூட இதை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய புத்திசாலித்தனம் இருந்ததுனால உலகம் பூரா போய் இப்படி ஒரு உண்மை இருக்கிறது என்று விவேகானந்தர் தான் உலகத்துக்கே தெரிஞ்சது. விவேகானந்தர் மூலியமாகத்தான் ராமகிருஷ்ணர் என்ற ஒரு பெரிய ஞானி இருந்தார் என்பதை உலகத்துக்கு தெரிந்தது. அப்பொழுது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, டேலண்ட்டும் வேணும், அதை சரியாக செயல்பாட்டில் கொண்டு வர்ற புத்திசாலித்தனமும் இருக்க வேண்டும், அடாப்டபிலிட்டியும் இருக்கணும். இது எல்லாம் அதைத்தான் புத்திசாலித்தனம் என்று சொல்கிறோம். அது காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே போகும். 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் போதித்த அந்த உண்மையை தவிர வேற எதுவும் நாம் சொல்லவில்லை. அதே உண்மையைத்தான் சொல்கிறோம். பிருகுமுனிவர் சொன்னதைத்தான் சொல்கிறோம், அகஸ்தியர் சொன்னதைத்தான் சொல்கிறோம். வள்ளுவன் சொல்லாத விஷயத்தை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அதே பாணியில் நம்ம சொல்லும் பொழுது மக்களுக்கு போய் சேராது. அதுக்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. இது ரெண்டுமே இருக்கணும். ஸோ இதுதான் வாழ்க்கையில ஒரு மனிதரை வெற்றி அடைய செய்யும். ஸோ கட்டாயம் இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பிலேயே சுதர்மம் என்று அழைப்போம், அந்த ஒரு டேலண்ட்டு, அந்த ஒரு ஸ்கில்லு இருக்குது. ஆனால் அதை வெளிக்கொண்டு வருவதற்குண்டான புத்திசாலித்தனம் இல்லாதனாலும் அதுக்குண்டான ஞானம் இல்லாதனால நிறைய பேர் வாழ்க்கையில தோல்வி அடைகிறார்கள். தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்லை, அந்த டேலண்ட்டை, அந்த திறனை வெளியே கொண்டு வரதுக்குண்டான புத்திசாலித்தனத்தை ஒரு திறந்த மனதோடு பார்க்க ஆரம்பிங்க. மிகப்பெரிய வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறன் இருக்கிறது. அது கூட புத்திசாலித்தனம் சேரும் பொழுது நீங்கள் எந்த துறையில் நீங்கள் பிறந்து வந்து அதுக்குண்டான ஒரு திறனை வைத்திருக்கிறீர்கள், அந்த அந்த துறையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பு உங்கள் கையில் இருக்கிறது. அதனால அதை கான்ஃபிடென்ட்டாக இறங்கி அதை வளர்த்துக்கிட்டு நீங்கள் செயல்பாட்டில் கொண்டு வாங்க. தொடர்ந்து அதை செய்யுங்கள். வெற்றி உங்கள் நிச்சயம். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எஸ்.